வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்தது. மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கான சுங்கவரி 6% குறைக்கப்பட்ட நிலையில் திடீர் சரிவு. புதிய வருமான வரி திட்ட விகிதத்தில் 3 மாற்றங்கள். 6 லட்சத்திற்கு பதில் 7 லட்சம் வரை 5 விழுக்காடு மட்டுமே வரி வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் நிலையான கழிவு 50,000 75,000 ரூபாயாக அதிகரிப்பு. 4 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. செல்போன் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் சார்ஜர்களின் விலை குறைகிறது. சுங்கவரி 15 விழுக்காடாக குறைப்பு. மக்காத பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயர்கிறது. மூலப்பொருளான அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரி 15 விழுக்காடாக உயர்கிறது. லித்தியம் தாமிரம் உள்ளிட்ட 25 உலோகங்களுக்கு வரி விலக்கு. மேலும் 3 முக்கிய புற்றுநோய் தடுப்பு மருந்துகளின் விலையும் குறையும். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களுக்கு முதல் மாதத்தில் இரட்டை சம்பளம். 2 கோடியே 10 லட்சம் பேர் பயனடைவார்கள் என பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். ஒரு கோடி பேருக்கு வருடத்திற்கு 66,000 ரூபாய் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பு பயிற்சி. 500 முன்னணி நிறுவனங்களில் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. உள்நாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை கல்விக் கடன். 3 விழுக்காடு வட்டி மானியம் வழங்க இ-வவுச்சர் வழங்கப்படும். சிறு தொழில் முனைவோருக்கான முத்ரா திட்ட கடன் உச்சவரம்பு 20 லட்சமாக அதிகரிப்பு. மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் வலுப்படுத்தும் பட்ஜெட் என பிரதமர் மோடி புகழாரம். கல்வி வேலைவாய்ப்புக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை காப்பி பேஸ்ட் செய்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். பாஜக அரசு தனது கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்திவிட்டு சாதாரண மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் பீகாருக்கு புதிய விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி அறிவிப்பு. சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாத நிலையிலும் சாலை பணிகளுக்கு மட்டும் 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆந்திரா தலைநகர் அமராவதியின் கட்டமைப்பு பணிகளுக்கு பட்ஜெட்டில் 15,000 கோடி ஒதுக்கீடு. ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஆந்திர அரசுக்கு வலு சேர்க்கும் வகையில் போலவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கும் நிதி உதவி. பீகார் மாநிலத்திற்கு வெள்ளத்தடுப்பு பணிகளுக்கு 11,500 கோடி ஒதுக்கீடு. அசாம், இமாச்சல், உத்தரகண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரண உதவி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைத்துள்ளதாக திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் கருத்து. நிதி ஒதுக்கீட்டில் பாஜகவின் அணுகுமுறை மோசமாக உள்ளது என்றும் மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் உள்ளதை பட்ஜெட் அறிவிப்புகளாக வெளியிட்ட மத்திய அரசுக்கு நன்றி. ஊக்கத்தொகையுடனான பயிற்சி திட்ட அறிவிப்பு காங்கிரசின் திட்டம் என்றும் ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். வணிகர் நல வாரிய கூட்டத்தில் பேச்சு. மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என முழக்கம்.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்போ செந்தில் எங்கே? கூட்டாளிகள் 3 பேரிடம் தனிப்படை காவல்துறை விசாரணை. வரி திட்டத்தின் கீழ் நிரந்தர கழிவு அதிகரிப்பு உள்ளிட்ட சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-2025 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் தனிநபர் வருமான வரி குறித்த அறிவிப்புகளே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள பழைய வருமான வரி திட்டத்தில் எந்தவித மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. எனினும் அண்மையில் அறிவிக்கப்பட்ட புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் 7 லட்சம் ரூபாய் ஆண்டு ஊதியம் செலுத்துவோர் எவ்வித வரியும் செலுத்த வேண்டியதில்லை என்பதில் மாற்றமில்லை. எனினும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் நிரந்தர கழிவு தற்போதைய 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. The standard deduction for salaried employees is proposed to be increased from 50,000 to 75,000 rupees. Similarly, deduction on family pension for pensioners is proposed to be enhanced from 15,000 to 25,000 rupees. This will provide relief to about 4 crore salaried individuals and pensioners. இவை தவிர வரி நிலைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 7,75,000 ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டுவோர் செலுத்த வேண்டிய வரிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நிர்ணயித்த வரம்பை காட்டிலும் 3 லட்சம் ரூபாய் வரை வரி ஏதும் இல்லை என்ற நிலை தொடர்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை காட்டிலும் 3,01,000 ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு 5% வரி விதிக்கப்படும். 7,01,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை 10% வரியும், நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை காட்டிலும் 10,01,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஊதியம் பெறுவோருக்கு 15% வரி விதிக்கப்படும். 12,01,000 ரூபாயிலிருந்து 15 லட்சம் வரை 20%, 15 லட்சத்து 1 ரூபாய்க்கு மேல் 30% வரி வசூலிக்கப்படும். மத்திய பட்ஜெட்டில் தங்கள் தேர்தல் அறிக்கையில் உள்ள பல அம்சங்கள் காப்பியடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம் பிடித்த ELI என்ற தொழிலாளர் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி என்றும், இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய அப்ரசன்டிஸ் திட்டமும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது என்றும், ஏஞ்சல் வரி திட்டத்தையும் நீக்குவதாக நிதியமைச்சர் அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்கது என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், பல ஆண்டுகளாக இந்த ஏஞ்சல் வரியை நீக்க காங்கிரஸ் போராடி வருவதாக கூறினார். தமிழ்நாடு என்ற வார்த்தையே பட்ஜெட்டில் இடம் பிடிக்காத நிலையில் அதற்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. பொது நிவாரண நிதி என்று ஒரு பிரதமரின் பொது நிவாரண நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது. அது இந்த பட்ஜெட் வரம்புக்குள் வராது. அந்த நிதியில் இருந்து கூட தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த நிதியில் இருந்து கூட இவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை. கள ஆய்வெல்லாம் மேற்கொண்ட பிறகு சத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்று போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள். எந்த வகையிலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை 2,000 கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனை குஜராத்தை சேர்ந்த பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்கிற அரசு இந்த 2,000 கோடி ரூபாய்க்கு ஜப்பான் எப்பொழுது கடன் கொடுக்கும் என்று காத்திருப்பதாக சொல்கிறார்கள். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை ஓ. பன்னீர்செல்வம் மறுத்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் பட்ஜெட்டிற்கு வாழ்த்து கூறினார்.
அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதி அறிக்கை வந்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எந்த அடிப்படையில் எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை, நியாயமான நிதியை நாங்கள் ஒதுக்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம்.